ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதேபோன்று சைதாப்பேட்டை தொகுதி அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு மீண்டும் வெற்றியை தருமா என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் வாக்குப்பதிவு சற்று குறைவாகவே நடந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். வாக்காளர்கள் பெரிய அளவில் விறுவிறுப்பாக சென்று வாக்களிக்காத தொகுதிகளில் ஒன்றாக சைதாப்பேட்டை தொகுதி சென்னைக்குள் இருக்கின்றது. சைதாப்பேட்டையிலே 75% வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கின்றது. எனவே அமமுகவினுடைய செந்தமிழனுக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கும் இடையே அந்த கடும் போட்டி இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் வாக்குப்பதிவு குறைவாக இருக்கின்றது. மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதி நேற்று முழுவதும் செய்திகளில் அடிபட்ட ஒரு தொகுதி. தேர்தல் பறக்கும்படி பல லட்சக்கணக்கான பணத்தை கைப்பற்றியிருந்த ஒரு தொகுதி மயிலாப்பூர். அந்த மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலும் வாக்குப்பதிவு சற்று குறைவாகத்தான் இருந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். தமிழிசை சவுந்தரராஜன் சட்டமன்றம் செல்வதற்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தொகுதியிலே 72% வாக்குப்பதிவு இருந்திருக்கின்றது. எனவே சைதாப்பேட்டை, மயிலாப்பூர் உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதிகளிலே மற்ற தொகுதிகளோடு ஒப்பிடும் பொழுது வாக்குப்பதிவினுடைய சதவீதம் சற்று குறைவாக இருக்கின்றது. திருவிக நகர் சட்டப்பேரவை தொகுதி மறைந்த ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவி போட்டியிடக்கூடிய தொகுதி. அங்கும் வாக்குப்பதிவு சீராகத்தான் இருந்திருக்கின்றது. பெரிய அளவில் இதுவரை 5 மணி நிலவரப்படி இல்லை என்பதை பார்க்கின்றோம். 76% திருவிக நகர் சட்டப்பேரவை தொகுதியிலே பொற்கொடி ஆம்ஸ்டாங் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். மொத்தமாக திருவிக நகர் தொகுதியிலே 76% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. எனவே மொத்தமாக 80%க்கும் கூடுதலான வாக்குகள் பதிவாக வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக திருவிக நகர் சட்டப்பேரவை தொகுதியும் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ராயபுரம் சட்டப்பேரவை தொகுதி இதுவும் முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியாக இருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்று முனைப்பு காட்டி வரக்கூடிய ராயபுரம் சட்டப்பேரவை தொகுதியிலே வாக்குப்பதிவு மற்ற தொகுதிகளோடு ஒப்பிடும்போது சற்று குறைவாக இருக்கின்றது. அதே நேரம் சீரான வாக்குப்பதிவு இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 76% வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிடக்கூடிய ராயபுரம் சட்டப்பேரவை தொகுதியிலே நிகழ்த்தி இருக்கின்றார்கள். 76% ராயபுரத்தினுடைய அந்த வாக்குப்பதிவு சதவீதம் இருக்கின்றது. திருச்சி மேற்கு தொகுதி அமைச்சர் நேரு போட்டியிடக்கூடிய தொகுதி. அமமுக போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி. தொட்டியம் ராஜசேகரன் அமமுக சார்பில் போட்டியிடுகின்றார். நட்சத்திர தொகுதி, அங்கும் கூட வாக்குப்பதிவு சீராக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். 78% அளவிற்கு திருச்சி மேற்கு தொகுதியிலே வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அமைச்சர் நேரு மீண்டும் வாகை சூடுவாரா என்பதை இந்த 78% வாக்குகள் இன்னும் இந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் தான் தீர்மானிக்க போகின்றன. கடைசி நேரத்தில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் திருச்சி மேற்கு சட்டப்பேரவை தொகுதியிலே 80%க்கும் கூடுதலான வாக்குகள் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அமைச்சர் நேரு போட்டியிடக்கூடிய தொகுதியிலே 78% வாக்குகள் 5 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். இதே போன்று மற்றும் பல தொகுதிகளிலே வாக்குப்பதிவு எண்ணிக்கை சதவீதம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்குள்ளாக 70 லட்சம் அளவிற்கு வாக்குகள் கூடுதலாக வந்தடைந்திருக்கின்றது. எனவே கடைசி 1 மணி நேரத்திலும் அதுபோன்று வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திருச்சி மேற்கு உட்பட பல்வேறு தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. வேலூர் தொகுதியிலே மொத்தமாக 85% தாண்டி இருக்கின்றது வாக்குப்பதிவு. திருப்பத்தூர் தொகுதியிலும் 1 மணி நேரம் எஞ்சியிருக்கக்கூடிய நிலையிலேயே 85% வாக்குப்பதிவு தாண்டி இருக்கின்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் 82% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. விழுப்புரம் மாவட்டத்திலே 85, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே 84%, நாமக்கல், சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலெல்லாம் கிட்டத்தட்ட 88% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. எனவே மேற்கு மாவட்ட மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 90%க்கும் கூடுதலான மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்ற விவரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 6 மணி நிலவரம் வெளியாகும் பொழுது பல தொகுதிகள் மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் 90%க்கும் கூடுதலான வாக்குப்பதிவு பெற்றிருப்பார்கள் என்பதை பார்க்க முடியும். நீலகிரி தொகுதியில் சற்று வாக்குப்பதிவு குறைவாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஒரு 75 என்ற அளவில் தான் இருக்கின்றது. மதுரை மாவட்டத்திலும் வாக்குப்பதிவு மற்ற பகுதிகளோடு ஒப்பிடும் பொழுது சற்று குறைவாக இருக்கின்றது. சோழவந்தான் போன்ற இடங்களில் எல்லாம் கணிசமான வாக்குப்பதிவு இருந்தும் கூட மதுரை மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவு சதவீதம் ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.